பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்ணம்மா, கண்ணம்மா. எட்வின், நாங்கள் இருந்துக்கோ, ஃப்ரெண்டில் இருந்துக்கோ, நான் இப்போ வாரேன். என்னது பிள்ளைக்கு கையில் ஒரே தணுத்துட்டு இருக்கு? ஆமாம் பார்த்துக்கோ, இதில் இந்த காட்டு பக்கத்தில் போய் விளையாடி இருக்கா. என்னமோ மசுக்குட்டியோ என்ன பட்டுச்சுன்னே தெரியலை. ஒரே ஊரெலாம் இருக்குது. அம்மா 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 வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. என்ன செய்யணுன்னே தெரியலை. இப்போ கொஞ்ச நேரம் கூட பார்க்கும்போது ஊரில் ரொம்ப அதிகமாகிட்டு தானே இருக்கும். ஆமாம், அங்கே பாரு, ரெட்டிஷ் அடிச்சு இருக்குதை பாரு. என்னது இது, ஒரு மசுக்குட்டி ஏதாவது பட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு எடுத்து கலக்கி அதில் தேய்ச்சா போதும். உப்பு எடுத்து கலக்கி நான் அவளுக்கு தேய்ச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஊரையே கூப்பிட்டுருவா. ஒரு சின்ன காந்தல் வந்திருந்தா கூட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ண போற? அதான் இந்த நல்ல மிளகு இருந்துன்னு வச்சுக்கோயேன், ஒரு 7 நல்ல மிளகை கொடுத்தாச்சுன்னா அப்படியே சவைச்சு அந்த உமிழ்நீர் கூட அந்த காரத்தை அப்படியே இறக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், கொஞ்ச நேரத்தில் அந்த வீக்கமும் குறைஞ்சிரும், ஊரெல்லாம் இருக்காது. அப்போ கொடுக்க வேண்டியதானே இந்த நல்ல மிளகை? நல்ல மிளகு இவ்வளோ நாளும் இருந்துச்சு, இப்போ தான் நல்ல மிளகு தீந்து போச்சு பார்த்துக்கோ. அந்த இடையில இவளுக்கும் இப்படி வந்திருக்கு. இதுக்கு தான் சொல்கிறது, 2 நல்ல மிளகு கொடி வச்சாச்சுன்னா அதுலேருந்து எடுத்துருக்கலாம் இல்லையா? நல்ல மிளகு கொடி வைக்கணும்னா இடம் வேண்டாமா, பெரிய மரம் வேண்டாமா படத்தி விடுறதுக்கு? நான் எங்கே போவேன்? இங்கே இடமா இருக்குது, எல்லாம் வீடாலாம் இருக்குது. நீ என்ன சொல்கிற? நல்ல மிளகுல செடி வகையும் இருக்குது, கொடி வகையும் இருக்குது. சரி, கொடி வகை வைக்கலனாலும் பரவாயில்ல, மாடியில் இடம் இருக்கு இல்லையா, அதில் செடி வகை நல்ல மிளகு வைக்கலாமே. தொட்டியில் வைக்கலாமா? ஆமாம், அதுதான் புஷ் பெப்பர்னு சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு கண்டிப்பாக அந்த நல்ல மிளகு இல்லாமல் எனக்கு வீட்டில் குழம்பும் வைக்க மாட்டேன் பார்த்துக்கோ. கண்டிப்பாக வேணும். இதில் 2 செடி நட்டாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம தேவைக்கு நம்ம பறிக்கலாம். அதில் வேற நீ ஐடியா தந்தாச்சு. ஆனால் இதை பற்றியான விஷயங்கள், அதை எப்படி வளர்க்கணும், என்ன ஏது, இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சால் தானே நம்ம தைரியமாக பண்ண முடியும். அப்படி நல்ல மிளகு வளர்க்குற ஒரு விவசாயியை தான் நான் சந்தித்தேன். யார் அது? எங்கேருந்து? ஆர் ராஜேஷ்னு ஒருத்தங்க இடைக்கூடில் இருந்தாக்கும். அவங்க இந்த மாதிரி நல்ல மிளகெல்லாம் வச்சுருக்காங்களோ? ஆமாம், அவங்க செடி வகை நல்ல மிளகும் வச்சுருக்காங்க, கொடி வகை நல்ல மிளகும் வச்சுருக்காங்க. அப்போ நிறைய விவரங்கள் சொல்லியிருப்பாரு. ஆமாம். அப்போ நீ எல்லாம் அலைபேசியில் பதிவு பண்ணியிருக்கியா? பதிவு பண்ணியிருக்கேன் கண்ணம்மா. அப்போ அதையும் கேட்டுக்கிட்டு நான் இவளுக்கு அந்த மல்லிகா கிட்ட இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க நல்ல மிளகு கொண்டு வரது வரைக்கும் இருக்கட்டும், என்ன செய்ய, செடி கொடிகள் பக்கத்தில் போகாத, இங்கே பக்கத்தில் இருந்து விளையாடுன்னு சொன்னால் கேட்க மாட்டான். நீ போடு எட்வின், நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்தை அனுபவம் இருக்கும்? நான் 10 வயசுலேருந்து விவசாயத்தில் எனக்கு அனுபவம் இருக்குது. ஓ, அப்போ சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு விவசாயத்தில் அனுபவம் இருக்கு? ஆமாம். அப்போ விவசாயம் தானா? ஆமாம், எங்களோட தொழிலே அதுதான், எங்களுடைய வருமானத்துக்குரிய இதுவே அதுதான். எங்களுக்கு ஒரு ஏக்கர் பக்கத்தில் நிலம் இருக்குது, அதில் விவசாயம் பார்க்குறது, அதுக்கப்புறம் குத்தகைக்கு எடுத்தும் நாங்கள் விவசாயம் செய்வோம். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம். இப்போ உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயது ஆகுது? எனக்கு 35 வயசு ஆகுது. இப்போது எதுவரை படிச்சிருக்கீங்க? நான் MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கேன். முடித்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் வெளியே. அதுக்கப்புறம் ஊர்லேயே விவசாயத்து தான் எங்களோட முழு நேர தொழில். இப்போ இருந்தாலும் அந்த விவசாயத்தை உங்கள் அப்பா செய்த தொழிலை நீங்களும் பரம்பரை எடுத்து செய்கிறீங்க. ஆமாம். என்ன காரணத்துக்காக அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் அந்த விவசாயத்துக்கு இறங்குனீங்க? ஒன்று வருமானம் சார். வருமானம், நாங்கள் இப்போ கம்பெனியில் வேலை பார்த்தா எங்களுக்கு ஒரு 15,000 ரூபா சம்பளம் தந்தாலும் அது ஒரு டென்ஷனான வேலை. ஆனால் விவசாயங்கிறது ஒரு மன அமைதி நிறைய கிடைக்கும். மன அமைதியும் கிடைக்கும், எங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு தொழிலானால நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே விவசாயத்தில் அனுபவம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் அப்பா அம்மா காலத்துலன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் உங்கள் பகுதியில் சாகுபடி செய்தாங்க? எங்கள் பகுதியில் வாழை, தென்னை, மிளகு, கிழங்கு வகை பண்ணுவாங்க. அப்படி எல்லா வெரைட்டியும் இருக்குது. அதை இப்போ நீங்கள் அந்த விவசாயத்தை நீங்கள் இப்போ எடுத்து செய்கிறீங்களா, இல்லை மாற்று பயிர் அந்த மாதிரி சாகுபடி செய்கிறீங்களா? அதுவும் இருக்குது, வாழையும் இருக்குது, தென்னையும் இருக்குது, ஊடு பயிராக உள்ள எல்லா வெரைட்டியும் இருக்குது. அது நல்ல மிளகும் இருக்குது. வாழையும் இருக்குது, தென்னை இருக்குது, அதே போல் நல்ல மிளகு இப்போ சாகுபடி செய்கிறீங்க. ஆமாம். இப்போ நல்ல மிளகு பொறுத்தவரை பார்க்கும்போது 2 வகை இருக்குது. ஒன்று செடி வகை இருக்குது, இன்னொன்று கொடி வகை இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி நல்ல மிளகு சாகுபடி செய்கிறீங்க? நாங்கள் இந்த மரங்கள் இல்லாத ஏரியாவில்
தொட்டியில் வந்து செடி வகை வளர்க்குறோம். மரங்கள் இருக்குன்னா கொடி வகை பண்ணலாம். அப்போ செடி வகையும் வச்சிருக்கீங்க, அதே போல வந்து கொடி வகையும் கொடி வச்சிருக்கீங்க. வகையும் வச்சு இப்போ இந்த மாதிரி இடம்னு பார்க்கும்போது எந்த மாதிரி இடம்? இப்போ இந்த செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க வந்து தரைத்தளத்தில் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா, இல்ல வந்து வீடு இருக்குன்னு பார்க்கும்போது வீட்டுக்கு மாடிக்கு மேல அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? மாடிக்கு மேலேயும் இருக்கு, தரையிலையும் இருக்குங்க. கொடி வகை வந்து அதுக்கு நிழல் தேவைப்படும். அது ஒரு தென்னந்தோப்புன்னா அது கொஞ்சம் நிழலாக இருக்கும். அதில் வந்து தென்னை மரத்துல எல்லாம் நம்ம ஒரு 9 படி ஏணி போகிற ஹைட்டுக்கு நம்ம அதை படத்தி விட்டுருவோம். அது பறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால மேலே போக விடுறதில்ல. இன்னொன்று, தென்னை மரம் தேங்காய் வெட்டும் போதும் அந்த ஏணி வச்சு கொடியை பாதிக்காத மாதிரி தேங்காய் வெட்டிடலாம். அதனால நம்ம ஒரு தென்னை மரத்தில் அந்த எல்லா தென்னை மரங்கள்லையும் அதை நம்ம படத்தி விட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது இந்த செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எத்தனை ஆண்டுகளாக வந்து இந்த செடி வகை நல்ல மிளகு வந்து சாகுபடி செய்றீங்க? செடி வந்து ஒரு 10 வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். செடி வகை. செடி வகை. கொடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது கொடி வகை அப்பாக்கா 10 வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்பா அம்மா காலத்துல இருந்தே அந்த கொடி வகை நல்ல மிளகு வந்து சாகுபடி செய்றீங்க. ஆமா சார். நீங்க தான் வந்து செடி வகை நல்ல மிளகு வந்து சாகுபடி செய்றீங்க. ஆமா. என்ன காரணத்துக்காக வந்து நீங்க அந்த செடி வகை நல்ல மிளகு வந்து சாகுபடி செய்ய காரணம்னு சொல்லலாம்? செடி வகை வந்து சீக்கிரம் காய்ச்சிரும் சார். இன்னொன்று வந்து நம்ம இப்போ மரம் இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கும் மாடியில் வைக்கலாம். எங்களுக்கு இடம் இல்லைன்னு வருத்தம், ஒரு சிட்டோட்டில் ஒரு 2 தொட்டி வைக்க முடியும்னா அவங்களுக்கு தேவையான நல்ல மிளகு அதுல இருந்து எடுத்துடலாம். என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இந்த கொடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம பறிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது பார்க்கும்போது செடி வகைன்னு பார்க்கும்போது நம்ம எப்போ வேணாங்களும் இங்கே கீழே நிற்கிறத நம்ம பறிச்சு எடுத்துடலாம். ஆமா ஆமா சார். இது பார்க்கும்போது இதுலயே வந்து ரகங்கள் அந்த மாதிரி இருக்கா? ஆமா, இதுல இந்த கரிமுண்டை பன்னீர்னு சொல்லி 2 வகை ரகங்கள் இருக்கு. ரகங்கள் வேற நிறைய இருக்கலாம். எங்க ஊர்ல அதிகமா இருக்கிறது இந்த 2 தான். இந்த ரகங்கள் தான் வந்து சாகுபடி செய்றீங்க. சாகுபடி. இது பார்க்கும்போது அந்த கொடி வகையிலையும் இதே ரகங்களா இல்ல வந்து வேற ஏதாவது ரகங்கள்? இதே ரகம் தான் கொடி வகையில. கொடியில இருந்து தான் நாங்க செடி எடுப்போம். அதனால அதே ரகம் தான். சரி, அப்ப அந்த கொடி வகையிலேருந்து வந்து நீங்க அந்த செடி வகைக்கு மாத்திரன்னு பார்க்கும்போது எப்படி அதை வந்து அந்த மிளகு கன்றுகளை வந்து பிரிக்கிறீங்க? அது வந்து பதியை போட்டு பிரிப்போம். இன்னொன்று ஏர் பிளான்டேஷன்லையும் பண்ணலாம். ஆனால் கொடியில் இருக்கும்போதே ஒரு கொடியில் ஒரு இன்ச்சு அளவுக்கு அந்த தோலை கட் பண்ணி விட்டு தேங்காய் நார் அதில் சுற்றி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சோன்னா அதில் வேர் பிடிக்கும். வேர் பிடிச்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணி செடியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து கொடி வகை நல்ல மிளகுலேருந்து வந்து செடி வகை நல்ல மிளகும் எடுக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கொடி வகையிலேருந்து வந்து நீங்கள் முத்தின கொடியை எடுக்கிறீங்களா இல்லை வந்து இளம் கொடிகளை அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து பதிய போடுறதானா? இளங்கொடிகள் தான் அது ஈல்டுக்கு நல்லா இருக்கும். முத்தின வழியை இல்லை பதியப்படுறத நம்ம இருக்குதுலே பெரிய மிளகா காய்ச்சிருக்கும்ல, பெரிய மிளகா நல்லா புஷ்டியாக இருக்கும்னு ஒரு கொடி நம்ம பார்த்தாலே தெரியும். அந்த கொடியை நம்ம பதிய போட்டுருவோம். நாங்கள் மரத்துக்கு கீழே பகுதியில் இருக்குதுன்னா அது கொஞ்சம் நல்ல புஷ்டியான கிளைகள் இருக்காது மேக்ஸிமம். அதனால நம்ம கீழே கிடைக்குதுன்னா நம்ம பதிய போட்டு அந்த கண்ணு பகுதியை மண்ணில் படிகிற மாதிரி வச்சு அதில் மண்ணு போட்டோம்னா அந்த கண்ணு பகுதியிலேருந்து வேர் வரும். அதை கட் பண்ணி நம்ம செடியாக யூஸ் பண்ணுவோம். இப்போ கீழே பதிய போட முடியலைன்னா அதை நம்ம ஏர் பிளான்டேஷன் முறையிலையும் பதிவு பண்ணி எடுக்கலாம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அந்த ஏர் பிளான்டேஷன், அதாவது அந்த கொடிக்கு மேலே நிற்கிற அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து பதிய போடுறேன்னு சொன்னீங்க. அப்படி பதிய போடும்போ இப்போ அது வந்து இந்த காய் இருக்கு இல்லையா நல்ல மிளகு, அந்த மாதிரி காலகட்டத்தில் பதிய போடுறீங்களா இல்லை வந்து இந்த சீசன் முடிஞ்ச பிறகு அதை பதிய போடுறீங்களா? காய் இருக்கும்போது தான் பதிவை போடுவோம். அப்படின்னா அந்த நீங்கள் பதிய போட்டு எடுக்கும்போது அந்த செடியில் இப்போ நம்ம விற்பனை செய்கிறோன்னா அதில் காய் காய்ச்சிருக்கும். அது வந்து சேல்ஸுக்கு நல்லா இருக்கும். எல்லாரும் பார்த்த உடனே காய் கிடைக்கிறது தான் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால காய் கிடைக்கிற கொடியை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்குங்க. இப்போ அந்த தொட்டியில் நடணும்னு பார்க்கும்போது நம்ம மண்ணை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் வந்து நீங்கள் அதை சம நிரப்பு பண்ணி அதை செடியில் வைக்கிறீங்க? நாங்கள் வந்து எங்கள் இதில் தோட்டத்தில் உள்ள மண்ணும் வேப்பம் புண்ணாக்கு, சவரி நார், அப்புறம் மாட்டுச்சாணி காஞ்சது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுருவோம். ஏற்கனவே வந்து போட்டு வச்சிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். என்னன்னா உரம் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம வெளியே இருக்குன்னா நம்ம அடிக்கடி நம்ம உரம் கொடுத்துடலாம். நம்ம எல்லாமே அந்த எல்லா சத்துக்களும் அந்த தொட்டியில சேர்ந்து இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம உரத்துக்கு பற்றி இது பண்ண வேண்டாம். இல்லைன்னா நம்ம மேலே கொஞ்சம் உரம் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா மேலே கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, காஞ்ச சாணி இதெல்லாம் வந்து போட்டு கொடுக்கணும். போட்டு ஏற்கனவே அந்த மண்ணை வந்து நீங்கள் காய் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கதால இல்லை வந்து உடனே அந்த மண்ணை வந்து அந்த தொட்டியில் வந்து நிரப்புறதானா? இல்லை, ஏற்கனவே காய போட்டிருப்போம். போட்டு அந்த மிளகு கன்றை வந்து நீங்கள் வந்து தொட்டியில் வைப்பீங்க. ஆமாம். இது வைக்கிறேன்னு பார்க்கும்போது என்ன அளவில் அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருங்க? நம்ம அதை வேர் பிடிச்சிருக்குல்ல அந்த பகுதி மட்டும் மண்ணுக்குள்ள போறது மாதிரி வச்சா போதும். ஆமா. இது பார்க்கும்போது இப்போ கொடி வகை நல்ல மிளகு பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ அந்த கொடி படறதுக்குன்னு பார்க்கும்போது ஏதாவது கம்புகளோ மரங்களோ நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இது செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது நட்டப்புறம் நம்ம கம்புகளோ இல்லைன்னா ஏதாவது கயர்களை கெட்டி உள்ள தேவை இருக்காது. செடி வகையை பொறுத்த வரைக்கும் அது செடியா தான் வளரும், கொடியா படராது.
அப்போ ஒரு கம்புகள் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன குச்சிகள் நாட்டியோட உள்ள வாய்ப்புகள் இருக்குமா? ஆமா, குச்சிகள் நம்ம பொதுவா வந்து நல்ல மிளகு கீழே கிடக்கிறத விட மேல நிற்கும் போது தான் அது ஈல்டு அதிகமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு 3 அடி பக்கத்துல ஒரு குச்சி நாட்டி அதை மேல நிக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டோம்னா ஈல்டு நிறைய கிடைக்கும். இப்போ பலனை பொறுத்தவரை பார்க்கும்போது நட்டையிலேருந்து வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து பலன் எடுக்க ஆரம்பிக்கலாம்? செடி வகையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈல்டு பண்ணும்போதே அதில் வந்து காய்கள் எல்லாம் இருக்குது. நம்ம அடுத்த அந்த காய்கள் முத்தின உடனே அது மறுபடி பிஞ்சு விழும். அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டே இருக்கும். கொடி வகையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 2 தடவை நம்ம பலன் எடுத்துக்கலாம். செடி வகை வந்து எப்போதுமே வந்து அந்த பூ வந்து காய் வந்துட்டே இருக்கும். ஆமா, இதே இது கொடி வகைன்னு பார்க்கும்போது ஆண்டுக்கு ஒரு முறை இல்லைன்னா ஆண்டுக்கு 2 முறை தான் வந்து நம்ம பலன் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஆமா சார். இதே இது இந்த செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீ எவ்வளோ கன்றுகள் வர வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு 150 கண்ணு கிட்ட வச்சிருக்கோம் வீட்டு பக்கத்துல. தோட்டத்துல வந்து செடி வகை இடையிடையே வைக்கிறது இல்லை. அது எல்லாமே கொடி வகை தான். எப்படி பராமரிக்கிறீங்க? பராமரிக்கிறது வந்து அதுக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு 3 லிட்டர் தண்ணி மாதிரி அந்த மாதிரி போட்டா போதும். ரொம்ப தண்ணி ஒன்றும் தேவைப்படாது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும். ரொம்ப வெயில் படுற ஏரியானா நம்ம அதை கருகாம பார்த்துக்கணும். இது உரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி கொடுக்குறீங்க? இந்த மழை காலங்களை நம்பி கொடுக்குறீங்களா இல்லை வந்து செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்பானுங்களும் நம்ம கொடுத்துட்டு நம்ம தண்ணி விட்டா போதுமா? மழை காலங்களில் கொடுத்தாதான் அதை எடுத்துக்கும். மழை நம்ம இப்போ சாணி வைக்கிறோம்னா நல்லா மழை பெய்யுதுன்னா மழையில் அது மக்கி அது எடுத்துக்கும். வெயிலில் கொடுக்கறது அது மழையில தான் அதனால எடுக்க முடியும். வெயிலில் கொடுக்கறதும் தப்பு கிடையாது. ஆனால் மழையில கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதே இது பார்க்கும்போது இந்த கொடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ நம்ம உரம் கொடுத்தால் வந்து ஒரு மூடச்சுத்திலும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி கொடுத்து தான் வந்து நம்ம அந்த உரங்கள் கொடுப்போம். இதே இது பார்க்கும்போது செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது தொட்டியில் இருக்கும்போது வந்து அந்த தொட்டியே ஒரு சின்ன அளவில் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உரங்கள் வந்து எப்படி கொடுக்குறீங்க? அந்த மண்ணை வந்து நம்ம கிளறி கொடுக்க தேவை இருக்குமா இல்லை வந்து மேலே போட்டால் போதுமா அந்த உரங்கள்? பொதுவாக தொட்டியில் வந்து மேலே அளவுக்கு மண் இருக்குதுன்னா நம்ம ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு அந்த மண்ணை எடுத்துட்டு அதுக்கு மேலே தான் போடணும். மண்ணை எடுக்கிறது நல்லது. என்னன்னா மேலே போட்டால் நம்ம தண்ணி ஊற்றும்போ அந்த நம்ம கொடுக்குற உரம் வெளியே வந்துடும். அப்போ நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு மண் நம்ம கொஞ்சம் வேறு அறாற மாதிரி எடுத்துட்டு அதுக்கு அந்த இதில் வந்து நம்ம உரம் கொடுத்துட்டோம்னா முழுக்க அந்த செடிக்கு அந்த இது போயிடும். முழுக்க வந்து நீங்கள் இயற்கை உரம் தான் கொடுக்குறீங்க? ஆமாம், இயற்கை உரம் தான். செயற்கை உரம் கொடுக்கறது இல்லை. இதே இது வந்து இதில் வந்து நோய்களோ பூச்சிகளோ தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது? செடி வகையில் ஒரு ரொம்ப நோய்கள் வர்றதில்லை. பெருசாக ஒன்றும் நோய்கள் வரதில்லை. இருந்தாலும் அப்படி ஏதாவது வந்தோன்னா மீன் அமிலம் அந்த மாதிரி அதை ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருவோம். மீன் அமிலம் கொடுக்குறீங்க? இப்போ மீன் அமிலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்களே தயார் பண்ணுறதா இல்லை வந்து ஏதாவது விவசாயிகள் தயார் பண்ணி வச்சிருக்கா அதை வாங்கி நீங்கள் அந்த செடிகளுக்கு கொடுக்குறதானா? நாங்களும் தயார் பண்ணுவோம், வெளியும் வாங்கி யூஸ் பண்ணுவோம் எமர்ஜென்சி. இப்போ மீன் அமிலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி மீன்களை வந்து அதை பயன்படுத்துறீங்க? நாங்கள் வேஸ்ட் மீன் வாங்கிட்டு வந்து தான், வேஸ்ட் மீன், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு தான். எத்தனை நாள் ஆகும் அந்த மீன் அமிலத்தை தயார் பண்ணி எடுக்கணும்னு பார்க்கும்போது? 42 நாள் ஆகும். 42 நாள் ஆகும். அதை வந்து என்ன அளவில் கொடுக்குறீங்க? அந்த 1 லிட்டர் மீன் அமிலத்தில் 10 லிட்டர் தண்ணி. இதே இது பார்க்க அந்த கொடி வகைகளும் கொடுக்குறீங்களா இல்லை செடி வகைகளும் கொடுக்குறீங்களா? நோய் இருக்கிற கண்ணுகளுக்கு கொடுப்போம். எல்லாத்துக்கும் கொடுத்தா அது உரம் தான். நம்ம மேக்சிமம் வந்து அந்த நோய்கள் இருக்கிற கண்ணுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கும். இதே இது பார்க்கும்போது மீன் அமிலம் கொடுக்கணும்னு பார்க்கும்போது அது ஒரு வளர்ச்சி ஊக்கின்னு கூட சொல்லலாம் செடிகளுக்கு. ஆமா. இதே இது வந்து அடிக்கிறதுன்னு பார்க்கும்போது எப்படி நீங்க அடிக்கிறீங்க? பம்பு மூலம் அடிக்கிறீங்களா இல்லை வந்து நீங்க கை தெளிப்பான் மூலம் தெளிக்கிறது தானா? செடிகளுக்கு வந்து நாங்க கையில யூஸ் பண்ற ஸ்ப்ரேயர் வச்சு தான் யூஸ் பண்றோம். கொடிகளுக்கு வந்து தோல்ல போடுற ஸ்ப்ரேயர் வச்சு யூஸ் பண்ணுவோம். பம்பு வச்சு இருந்தாலும் பம்பு வச்சு அடிக்கிறேன்னு பார்க்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வர அந்த பம்புகள் போய் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு? நாங்க அந்த 9 படி ஏணி பெருசா இருக்கும், அது மேல வரைக்கும் ஏறி அடிச்சிருவோம். கீழே இருந்து 8 வரைக்கும் கீழே இருந்து அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஏணியில இருந்து ஒவ்வொரு மரத்துக்கு அடிச்சு முடிச்சிருவோம். இப்போ அந்த காய் வர சீசனை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த கொடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி காலகட்டத்தில் வர வாய்ப்பு இருக்கு? அது இது வந்து செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்பவும் இருக்க வாய்ப்பு இருக்குமா? செடி வகையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே காய்க்கும். கொடி வகை வருஷத்துக்கு 2 தடவை தான். கொடி வகையை பொறுத்த எந்த காலகட்டம்னு சொல்லலாம்? ஜூன் ஜூலைல வந்து அரும்புகள் ஆரம்பிக்கும். டிசம்பர் ஜனவரியில அறுவடை முடிஞ்சிடும். டிசம்பர் ஜனவரியில வந்து அறுவடை முடிஞ்சிடும். இதே இது வந்து செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்பவுமே தார் வந்து கா வந்துட்டே இருக்கும். ஆமா. இதே இது செடி வகைக்கும் கொடி வகைக்கும் பார்க்கும்போது இந்த காயினுடைய தரம் எப்படி இருக்கு? தரம் எல்லாமே சேம் தான் சார். கொடி வகையும் இது பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த வித்தியாசமும் இருக்காது. நம்ம செடி வகையில கொஞ்சம் காய்கள் சின்னதாக தான் இருக்கும். அது எப்பவுமே அந்த பூ வந்து காய் இருக்கனால. ஆமா. அது விளைச்சல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? விளைச்சல் காய் ரெட் கலர்ல பழுத்துரும். அப்போ ஒரு கொலையில வந்து ஒரு கா பழுத்தாலே அந்த இது வளைஞ்சிருச்சு. அந்த தார் வந்து வளைஞ்சிருச்சு. இதுல வந்து என்னன்னா ஒரு சில இதுல வந்து ஒரு சில கொலை வந்து விளைஞ்சிரும், ஒரு சிலது பிஞ்சா இருக்கும்.
அது பார்த்து நம்ம அறுவடை செய்யணும். பிஞ்சை கட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால இந்த பார்த்தாலே தெரியும், அது நல்லா விளைஞ்சு பெருசாயிரும். அப்படி சந்தேகம் இருந்தால் ஒரு மணவகை எடுத்து கடிச்சு பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். கடிச்சு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது விளைச்சல் வச்சு கண்டுபிடிக்கிறதா இல்ல வந்து அந்த காயினுடைய உள்ளே இருக்க அந்த பருப்பை வச்சு கண்டுபிடிக்கிறதா? காயோட நம்ம கடிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் விளைஞ்சதுன்னா, பிஞ்சுன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இன்னொன்னு வந்து நம்ம ஒரு கொலையில ஒரு கா பழுத்துச்சுனாலே அது விளைஞ்சிடுச்சு. அதன் அறிகுறியை வந்து ஒரு கா பழுத்தாலே விளைச்சல். அது எப்படி பறிக்கிறீங்க? பறிக்கிறது வந்து நாங்க கொடி வகையில ஏணி வச்சு பின்னாடி அந்த ஏணியிலேயே சாக்கு பை போட்டு ஒவ்வொன்றா பறிச்சு கீழே கொண்டு வந்துடுவோம். செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது செடி வகை கீழே தானே இருக்குது, நம்ம கீழே இருந்தே ஒன்றா பறிச்சு எடுத்துடலாம். பறிச்சு வந்து நீங்க வந்து காய போட்டு விற்பனை செய்யறதா இல்ல வந்து பச்சையாட்டி அப்படி கொடுக்கறதானா? காய போட்டு கொடுக்கறதுல தான் நம்மளுக்கு நம்ம வருமானம் அதிகம். இன்னொன்று பச்சையாகவும் எடுப்பாங்க, அது வந்து எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியல. நம்ம காய போட்டு தரம் பிரித்து விற்றோம்னா நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து செடி வகைன்னு பொறுத்தவரை பார்க்கும்போது எப்போதுமே வந்து பூ பூத்து காய் வந்துட்டு இருக்கும். அதே போல் கொடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 2 முறை தான் வந்து அந்த பூ பூத்து காய் வரும்னு சொல்லுங்க. அப்படி பார்க்கும்போது வருமானத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ரெண்டினுடைய வித்தியாசம் பார்க்க ஒரே அளவுக்கு இருக்குமா இல்லை வந்து செடி வகையை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? செடி வகைன்னு பார்க்கும்போது அது வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் காய்க்கும். குறிப்பிட்ட ஒரு உயரம் இப்போ ஒரு 2 அடி 3 அடி உயரத்துக்கு தான் நிற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் கொடி வகைன்னா இப்போ ஒரு தென்னை மரத்தில் 15 அடிக்கு அது படர்ந்து நிற்குதுன்னா மூட்டில இருந்து 15 அடி வரைக்கும் காய்ச்சிரும். அப்படி பார்த்தா அதோட குவான்டிட்டி வந்து கொடி வகையில தான் அதிகமாக கிடைக்கும். என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது ஆண்டுக்கு வந்து 2 முறை காய்த்தால் வந்து கொடி வகையில் வந்து அதிக காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, செடி வகை வந்து குறிப்பிட்ட ஒரு 2 அடி இல்லைன்னா ஒரு 3 அடி உயரத்துக்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து அதனுடைய ஈல்டு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா காய் வந்து எப்போதும் கிடைக்கும். ஆமா. இன்னொன்னு வந்து நமக்கு தோட்டத்துல இடம் இருக்குன்னா அந்த செடி வகையில நம்ம வச்சு விடலாம். என்னன்னா அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்காக நம்ம வச்சு விடலாம். வைக்கணும்னா இடம் சும்மா இருக்காது, அதுல இருந்து நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். மற்றபடி மரம் இருக்குன்னா நம்ம மரம் யூஸ் பண்றது தான் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். இதே இது நல்ல மிளகு பொறுத்தவரை பார்க்கும்போது மருத்துவ குணம் நிறைந்தது. அப்படி பார்க்கும்போது நீங்க மருத்துவத்துக்காக வந்து எந்த மாதிரி பயன்படுத்துறீங்க? நாங்கள் மருத்துவத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சளி பிடிக்கிற டைமு நம்ம சுக்கு காப்பி நல்ல மிளகு போட்டு சுக்கு காப்பி குடிக்கலாம். சளிக்கு ரொம்ப நல்லது நல்ல மிளகு. இன்னொன்று விஷத்தை முறிக்கிறதுக்கும் நல்ல மிளகுக்கு நிறைய பங்கு. இப்போ திடீர்னு தோட்டத்தில் நிற்கும்போது ஒரு நட்டு காலி கடிச்சிச்சுன்னா அதில் கடிச்ச இடத்துல கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டுட்டு ஒரு 6 நல்ல மிளகுக்கு வாயில் போட்டு சவைச்சு சாப்பிட்ருவோம். அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை நல்ல மிளகுக்கு நிறைய இருக்கு. இந்த மருத்துவ குணம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஒரு மருந்து வாங்குங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, அதில் மேக்சிமம் நல்ல மிளகு தான் அதிகமாக இருக்கும். இந்த நல்ல மிளகு வந்து இந்த நோய்க்குன்னு கிடையாது, எல்லா நோய்களுக்கும் இந்த நல்ல மிளகு நல்லது. இதே இது பார்க்கும்போது உணவுக்கு கூட எப்படி பயன்படுத்துறீங்க? நம்ம அன்றாட இப்போ ரசம் வைக்கும்போது இந்த மாதிரி எல்லா உணவுகள்லையும் இப்போ சிக்கன் வைக்கும்போது கூட நல்ல மிளகு யூஸ் பண்ணுவாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நல்ல மிளகு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம உணவில் சேர்த்து விட்டு வரும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். என்னன்னா நம்ம இப்போ சமீபத்தில் வந்த கொரோனாவில் கூட நம்ம பகுதியில் மக்கள் தாக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட் நமக்கு இருக்கிறதுனால தான். ஏன்னா இந்த மாதிரி நல்ல மிளகு நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண, நம்ம ஒரு தொண்டையில் ஒரு கரகரப்பு இருக்குன்னா 2 நல்ல மிளகு கொஞ்சம் ஒரு கல் உப்பு போட்டு வாயில் போட்டிருந்தீங்கன்னா அந்த கரகரப்பு போயிடும். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அந்த மருத்துவங்கள் தான் நல்ல மிளகத்தில் இருக்க நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தொண்டை உரல் கண்ணு உரல் எல்லாம் நிறைய பேருக்கு வரும். அந்த டைமு நீங்கள் நல்ல மிளகு வாயில் போட்டிங்கனாலே நல்லா தொண்டை வலி வரும். அந்த டைமு நல்ல மிளகு போட்டிங்கன்னா சரியாயிரும். வாயில் ஒரு 2 நல்ல மிளகு அப்படியே வாயிலேயே வச்சுட்டு இருந்தா கூட அதோட எரிப்புத்தன்மை தொண்டையில் இருக்க தொண்டையில் உள்ள எல்லா இதுவும் குறையும். என்ன அளவில் அந்த காரத்தன்மை இருக்கு? காரத்தன்மை ஒவ்வொரு ரகத்தை பொறுத்து காரத்தன்மை இருக்கு. காரம் கூட்டினதுல வந்து காரம் நிறைய இருக்கும், காரம் குறைஞ்சதுல நம்ம குவான்டிட்டி ஃபுட்டுக்கெல்லாம் நிறைய போட வேண்டியிருக்கும். அப்போ வந்து இது வந்து மருத்துவத்துறைக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா. தற்போது விலைன்னு பார்க்கும்போது வந்து எவ்வளவு ரூபா இருக்கு? இப்போ எங்கள்கிட்ட வந்து வியாபாரிகள் மொத்தமாக வாங்கிட்டு போகிறதுனால 550 600 ரூபா எங்களுக்கு தந்துடுவாங்க. அவங்க அதை தரம் பிரித்து 600 முதல் 1000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ அப்படி பண்ணம்போ வந்து நீங்கள் அந்த என்ன அளவில் அந்த நிழலில் வந்து காய போடுறீங்க பறிச்சு? நாங்கள் வெயிலில் கொஞ்ச நாள் காய போடுவோம். காய போட்டு அதை அந்த கொப்பிலேருந்து பிரித்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படி கொடுத்துருவீங்க. ஆமாம். இது வாங்கும்போது அந்த வருமானத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து இப்போ அந்த செடி வகை நல்ல மிளகுக்கு வந்து நல்ல அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? செடி வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவும் காய் இருக்கிறதுனால இந்த மற்ற கொடி வகை சீசன் இல்லாத டைமில் விலை அதிகமாக கிடைக்கும். அந்த டைம் நம்ம செடி வகையில் வந்து விலை அதிகமாக கொடுத்து அதில் ஈல்டு அதிகமாக பார்த்துடலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா
பணத்துக்காக நம்ம ஒரு இன்னொரு கம்பெனியில் வேலை பார்க்குறத விட நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழலாம். சரி, இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்துட்டு விட்டுட்டு இப்போ இந்த விவசாயத்தில் வந்து ஈடுபாடு செய்யும்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? உண்மையிலே வந்து இப்போ மன அழுத்தம் இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க கூட தோட்டத்தில் ஒரு ஆடு மாடு வளர்க்குறது, தோட்டத்தில் வேலை பார்க்குறது, இப்போ கவுன்சிலிங் கொடுக்குறவங்கள பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்குறவங்க கொஞ்சமே இருந்தாலும் பச்சை இலையை பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு மனம் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம தொழிலே அதாக இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு மைண்ட் ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நல்ல உங்களுக்கு வருமானம் போயிட்டே இருக்கும். நம்ம விவசாயத்தை நம்ம நேசிச்சோம்னா நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய சப்போர்ட்டும் நமக்கு தருது. அதனால கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல போகலாம் சார். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ரம்யமான சூழ்நிலையில வந்து இந்த மாதிரி செடிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன அமைதியும் தருது, அதே போல வந்து ஒரு வருமானம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா சொல்லலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இதுவரை நல்ல மிளகு சாகுபடி நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் இடைக்கோடு ஆர் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.